ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி கிர்னி பழம் ஜூஸ் இந்த சம்மருக்கு செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிர்னி பழம் எடுத்திருக்கேன். இதில் பாதி மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பாதி பழம் யூஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய விதைகளை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விதைகள் அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது. இதனுடைய விதைகளை தான் இப்போலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நிறைய ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்பவே காஸ்ட்டும் அதிகம்னே சொல்லலாம். இந்த விதைகளை என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த பல்ப் எல்லாமே வந்து நீங்கிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெறும் விதைகளை மட்டும் நீங்கள் வெயிலில் ஒரு 2-3 நாள் நல்ல சருகாக காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உடல் எடை கூடணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பொடியோட ஒரு கிளாஸ் பாலில் இந்த பொடியை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து விரைவாகவே கூடும். கிர்னி பழம் ஜூஸ் வந்து ரெகுலராக நீங்கள் குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் ஃபுல்லாகவே தணிஞ்சு உடல் நல்ல குளிர்ச்சி பெறும். அதாவது உடல் அதிகமான வெப்பம் காரணமாக சில பேருக்கு வந்து உடல் எடை வந்து கூடவே கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கிர்னி பழம் ஜூஸு, அந்த கிர்னி பழ விதை பவுடரை வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி தேனில் கலந்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து சீக்கிரமாகவே வந்து கூடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்பவே மெலிந்த தேகமாக இருக்கிறவங்க இந்த கிர்னி பழ விதைகளை வந்து சாப்பிட்லாம். கிர்னி பழ விதைகள், பூசணி விதைகள், இது எல்லாமே வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது. நான் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பல்பை மட்டும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை. உங்களுக்கு இன்னும் சுகர் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜூஸை கொஞ்சம் சில்லுன்னு ஆக்கிறதுக்காக ஒரு 4-5 ஐஸ் க்யூப் அளவுக்கு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஓட விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்கும், ஆனால் அது கூட சாப்பிடும்பொழுது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்முடைய டேஸ்டியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. உடல் எடை கூடணும்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் உடல் வெப்பம் தணியணும்னு நினைக்கிறவங்க இந்த கிர்னி பழம் ஜூஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.